நம்ம அண்ணாமலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ தான் இந்த வீட்டை ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தாமணியோட ஆட்டம் ஒரு பக்கம் பார்த்தா பல பிரச்சனையை பார்த்தீங்கன்னா உருவாக்கி விட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்க நம்ம முத்துவும் மீனாவும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அவங்கள எந்தெந்த வகையில் நம்ம சித்திரவதை பண்ணணுமோ, அவங்கள பழி வாங்கணுமோ அந்த விஷயத்த நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க போராடினாலுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் பார்த்தீங்கன்னாக்கா இவளை நான் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது, இவ தான் என் பொண்டாட்டி அப்படின்றத அந்த இடத்துல நிரூபிச்சுட்டு இருக்காரு நம்ம முத்துமே. இப்போ இந்த மனோஜ் என்ன பண்ணிட்டாரு, ஏன்னா இந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு திரும்பவும் என்னால் முடியாதுன்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ரோகிணி இப்போ அவர் எப்படியாவது கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பார்த்தீங்கன்னாக்கா பண்ணுறாங்க. அது எல்லாமும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அவர் திரும்பவும் அடையணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஆனால் இங்கே என்ன நடக்குது, அவளை நீ திரும்பவும் கல்யாணமும் பண்ணிக்கூடாது எதுவும் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சைடு இந்த விஜயாவை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நடந்தது என்னென்னா, இப்போ ரோகிணி திரும்பவும் நம்ம மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பல விஷயங்கள் பண்ணுறாங்க. அதில் அவங்க வெற்றி பெறுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த சைடு இப்போ இந்த அண்ணாமலைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தாமணி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுதான் அவர் உயிருக்கே ஆபத்து. யார் இருந்தால் அதுவுமே இந்த மீனா இந்த வீட்டில் இருந்தாக்கா அவர் இறந்துருவார் அப்படின்ற மாதிரி. இதுக்கு பரிகாரமாக எதனா இருக்கான்னு கேட்டால் அதுவும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால ரொம்பவுமே பயந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த மீனா வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு இன்னொரு பக்கம் அவரும் போராடுறாங்க. ஆனால் அப்படி இருந்துமே இந்த சிந்தாமணி ஆள் வச்சு என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த அண்ணாமலையை ஏதாவது பண்ணிடணும், அப்போ தான் நம்ம சொன்னது கரெக்டாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த மீனா வீட்டை விட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த சிந்தாமணி ஒரு அருமையான செயல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க. என்னென்னா அடியாட்களை செட் பண்ணி அந்த இடத்துல அண்ணாமலையை தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி. அங்கேயுமே இந்த அண்ணாமலை ஏதாவது பண்ணி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிட்டா நம்ம சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூட நம்பிக்கையோடு நம்ப ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி தான் இப்போ இந்த சிந்தாமணி எக்ஸ்ட்ரா லெவலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலையை ஆள் வச்சு அடித்து ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிட்டாங்க. இப்போ இந்த முத்து பார்த்தோன்னாக்கா அலறி அடிச்சுட்டு நம்ம மீனா கூட பார்க்க போகிறாங்க. இந்த சமயத்தில் இது எல்லாத்துக்கும் இவதான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த விஜயை திரும்பவும் அவங்க மேலே பழியை தூக்கி போட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை விட்டு போக வைக்கிறதுக்காக பல பிளானை போட்டுட்ருக்காங்க. இதில் நம்ம முத்து நம்ம மீனா பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவாங்களா, இது எல்லாமும் சிந்தாமணியோட பிளான் அப்படின்னு தெரிஞ்சு அவளுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அதை கமெண்ட் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.